வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன போறோம்னு பார்த்தா, மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 ஜனவரி மாதம், முதல் மாதம் என்று சொல்லப்படுகிற ஜனவரி மாதம், இந்த 2025 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டுக்கு எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது என்பதை நாம சற்று டீட்டெயிலா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோஸ், கருத்துள்ள வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்துல எப்படி ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னா, குரு 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். அதே சமயத்தில் சனி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல கடந்த 1.25 வருஷமாக இருப்பவர் இன்னுமே பாத்தீங்கன்னா இன்னொரு 3-4 வருஷம் 3-4 மாசம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே அந்த தொடர்ச்சியாக 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துல சனியும் இருக்கிறார். அதே சமயத்துல ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்திலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார். இந்த ஆண்டு கிரகத்தின் கிரக அமைப்புகளில் எந்தவித பயிற்சியோ எந்தவித மாற்றமோ நம்ம ஜனவரி மாசம் பார்க்க போறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எத்தகைய ஒரு பயிற்சிகள் பெறுகிறது, அது எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்தா, ராசி அதிபதி, மேஷத் ராசியோட அதிபதியாகிய செவ்வாய் 4ஆம் இடத்திலேயே கடகத்துல நீச்சம் பெற்று பெரும்பாலான நாட்கள் ஜனவரி மாதத்தோட கிட்டத்தட்ட 28 நாட்கள் கடகத்திலே நீச்சமா இருக்கிறார். என்னதார் நீச்சமா, ராசி அதிபதி நீச்சமா இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுல உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் நமக்கு புரியுது. கொஞ்சம் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அது 4ஆம் இடத்திலிருந்து, அதுக்கு பிடித்த கடகத்திலிருந்து நீச்சம் பெற்றாலும் வலிமை குறைந்தாலும் சில எதிர்பார்ப்புகளை ஜாதகர்களுக்கு கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அதாவது இது நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், கொஞ்சம் கிளாரிட்டி அப்பப்போ மிஸ் ஆகி கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையிறதும், கொஞ்சம் சேசிங் மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய அமைப்புகளும், எதுவுமே கைக்கு வந்தது வாய்க்கு ஒன்று வரவில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அமைப்புகளை கொடுக்குமே ஒழிய நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கோச்சார அடிப்படையில மேஷராசிகள் கிடையாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல புதன் கொஞ்சம் சிக்கலான பிரச்சனைக்குரிய ஒரு கிரகமாகிய புதன் மேஷராசிக்காரர்களுக்கு மட்டுமே புதன் கொஞ்சம் 3க்கும் 6 ராசி அதிபதி ஆகிய செவ்வாய்க்கு கொஞ்சம் நட்பு இல்லாத கிரகமாகவும் இருப்பதனால அதோட பயிற்சி ரொம்ப முக்கியம். அவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலேயே இருந்தாலும், 6ஆம் வீட்டு அதிபதி 8ல இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயமாக இருந்தாலும், குருவின் பார்வை பெறுவதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ, எதிர்பாராத சில பண வரவுகள், எதிர்பார்க்காத சில முதலீடுகள் போட்டது பிற்காலத்தில் போட்டது, முதல்ல போட்டது ஒரு அமௌண்ட் நல்லா கிடைக்கிறது, லாட்ரி அடிக்கிறது, சில பேர்த்து மூலமா வரக்கூடிய பணம், வரவேண்டிய பணம், ரொம்ப நாளா வராத பணம்லாம் கைக்கு சேர்றதுங்கிற மாதிரி சில நல்ல பலன்கள் 6ஆம் இடத்து 8ஆம் இடத்து நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்புல புதன் இருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கிரகம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியாக வருகிறார் மேஷராசிக்கு. அந்த சுக்கிரன் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24 நாட்கள் 11ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். ஸோ 3 வாரத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தனஸ்தானாதிபதி இருந்து ராஜயோகாதிபதி என்று சொல்லாமல், அதாவது 10க்கும் 9க்கும் உடைய 10க்கும் 11க்கும் உடைய சனியோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது, சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது தொழிலுக்கு நல்ல விஷயங்கள், தொழில் மேன்மை, பணவரவுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஒன்று புதன் 6ஆம் வீட்டு அதிபதி 8ல இருந்து குரு பார்வை பெறுவது ஒரு விதமான ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ, நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைந்த ஒரு டைம், ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொடுத்தாலும் தொழில் அமைப்புகளும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 25, 30, 35 வயசுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 45, 50 மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரை போன வருடம் கடைசியிலேருந்து போட்ட முயற்சிக்கு ஒரு நல்ல தக்க பலம் குறிப்பா இந்த தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து
14, 15ஆம் தேதியிலிருந்து பிறக்கக்கூடிய தை மாசத்துல இருந்து இன்னமே நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் தனப்புழக்காட்டம் ரீதியாகவும் நல்லா இருக்குங்க. மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை புதனுக்கு இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனமா படிக்கிறது, படிச்சது நல்லா கிரகிச்சுக்கிறது வந்து நல்லா வந்து வெளிப்படுத்துறதுங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை நிறந்த ஒரு அமைப்பு புதனும் கொடுக்கிறார். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன 11ஆம் இட லாபஸ்தானத்துல சனியோட சேர்ந்து தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு அருமையான திருப்தியான ஒரு அமைப்பு வந்து எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மேஷ ராசிக்கு மிகவும் முக்கியமான கிரகம். ராஜயோகாதிபதியாக வருகிறார். நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு கிரகமாக வருகிறார். அவர் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜனவரி 14ஆம் தேதி தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் மகரத்துக்குள்ள வந்து 10ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற 10ஆம் இடத்துக்கு வருகிறார். நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்துல சூரியன் வந்து நல்ல ஒரு தொழில் மேன்மையை கொடுக்கிறார். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெறக்கூடிய அமைப்புகள், ஒரு ஒரு வேலையில 3 வருஷமா ஒரு ஸ்டாக்னண்டா இருக்குங்கிற இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் ஜனவரி மாசத்துல, குறிப்பா தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல இப்போ ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். பிசினஸ்ல இருக்கிறவங்க இன்னொரு கிளை, ஒரு பிரான்ச், இன்னொரு ஆஃபீஸ் அல்லது இன்னொரு டிவிஷன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் நிறைந்த ஒரு மாதம். குறிப்பாக கடைசி 2 வாரமா ஆகிய ஜனவரி மாதம் 2025 இருக்க போகக்கூடிய அமைப்பு கோச்சார அடிப்படையில இந்த சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருவதும், அதே சமயத்துல தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறதும், அதே சமயத்துல புதன் வந்து 8ல இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு குரு பார்வை பெறுவதனால ஒரு கேஷ் லோன், ஒரு பேங்க் லோன் அல்லது ஒரு ஃபண்டிங் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இந்த ஜனவரி மாதம் குறிப்பாக தை மாசத்திலிருந்து நாம பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எல்லா ஆண்டு கிரகத்தின் தன்மையும் மிகவும் நன்றாக உண்டு. அதே சமயத்தில் இதில் என்ன ஒரு விஷயம்னா குருவின் பார்வை வந்து சூரியனுக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய சூரியனுக்கும் பெறுவதனால உண்மையே பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்கள் எனக்கு அந்த டைம்ல நடந்தது தான் இப்போ வரைக்கும் நான் வந்து அதை செஞ்சுட்டு இருக்கேன், அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கேங்கிற சொல்ற அளவுக்கு ஒரு மேஜிக் மாற நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி எல்லாமே உண்டு. ஸோ மேஷராசிக்காரர்கள் இந்த மாதத்தை முழுமையாக யூஸ் பண்ணி அடுத்த உடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு அஸ்திவாரத்தை மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, இதை உபயோகிக்கொண்டு வாழ்க்கையில் மேன்மேலும் உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனையும் ஆசீர்வாதமும். இது பொதுவான ஒரு கோச்சார அடிப்படையிலான மேஷராசி பலன்களே தவிர உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய லக்னம் எப்படி இருக்கிறது, எந்த நேரம் எந்த தேதியில் பிறந்தீங்க வச்சு நம்ம ஜென்ம ஜாதகத்தின் மூலம் இன்னுமே நாம் அந்த கோச்சாரத்தை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது இன்னுமே நுண்ணிப்பான அக்யூரேட்டான நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் எது எப்போ நடக்குங்கிறத துல்லியமாக சொல்லலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.